இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் சில லாஜிக் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இந்த மேகனா விஷயத்தையாச்சும் முடிச்சு விட்டாங்களே, அதுக்காகவே பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இன்னமும் நமக்கே கோபம் வர மாதிரியும் கடுப்பேற்றுற மாதிரி தான் சில விஷயங்களை பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம், அதாவது ஒரு சின்னதாக முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா மெட்டீரியலுடைய குவாலிட்டியை கம்மி குவாலிட்டி மெட்டீரியலை கலந்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பி ஏற்பாடுகள் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி வெடிகுண்டு இந்த சமாச்சாரத்தை வச்சு கிட்டத்தட்ட தீவிரவாதின்னு சொல்கிற அளவுக்கு தேசிய பாதுகாப்பு இயக்கத்தெல்லாம் ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதை பற்றி எதுவும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கூட போனோம், அவங்க மேலே தப்புங்கிறத காமிப்போனோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ பாவம் அர்ஜுனோட சேர்ந்து மேகனாவும் மாட்டிப்பாங்க. இப்போ அர்ஜுன் நம்ம உள்ளதல்னா யார் காப்பாற்றுறான்னு பார்த்தா கோதை காப்பாற்றுறாங்க. இந்த பக்கம் மேகனாவுக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா தமிழ் காப்பாற்று வரான். இவங்களை காப்பாற்ற யார் வரான்னு கேட்டால் யாரும் வரமாட்டாங்க. பாருங்க, அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க குடும்பத்தில். இல்லை எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க. அதுக்கு நடுவில் வேறு நியாயவான் அப்படிங்கிற மாதிரி கோதை பேசுகிறதும் பெரிய இவங்க மாதிரி இப்போ சரஸ்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவன் என்ன சின்ன குழந்தையா, அவன் சொன்னானா இவனுக்கு எங்கே போச்சு புத்தி அப்படிங்கிறாங்க. இப்போ யாரை பற்றி, மேகனாவை பற்றி. ஆனால் அதே விஷயத்த ராகினியை பற்றி கேட்டால் அவள் பாவங்க டாக்டருக்கு படித்தாலும் ஒரு மக்கு குழந்தைங்க அப்படிங்கிறாங்க. இதில் இந்த பக்கம் தமிழை பார்த்தா நான் பெரிய ஹீரோடா, நான் என்ன செய்கிறேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் அர்ஜுனை மிரட்டிட்டு வந்துட்டு இந்த பக்கம் மேகனாவையும் மன்னிச்சு விட்டுட்டு அர்ஜுனோட கம்பெனி எம்ப்ளாயீஸ் எல்லாம் பாவம், அதனால நம்ம ரொம்ப நல்லவங்களா அவங்க கம்பெனிக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம கம்பெனி ஏதாவது போனால் பொறுத்துட்டு போகணும் அப்படின்னு போகிறாங்க. எப்பா சாமி, இது என்னப்பா கதை இது? இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டரை பார்த்தா நமக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுதா அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வசூன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டரையும் கெடுத்து குடிச்சவர் ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு பிறகு ஆள் வச்சு அடித்ததுக்கு பிறகாச்சு கடுப்பாய் என் புருஷன் மேலே கை வச்சிட்டா அப்படின்னு கேஸ் போட, இதில் இவங்க கேஸ் போடாமல் இருந்தாலும் கூட இந்த கலிவர்தனம் மகனும் சேர்ந்து வீடியோ எடுத்தாங்கல்ல, அந்த வீடியோ அவங்க லீக் பண்ண இதுக்கெல்லாம் காரணம் தமிழ் அடி வாங்கினதுக்கு நமச்சி அடி வாங்கினது காரணம் இவங்க தான், மேகனா தான் அப்படின்னு மேகனாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போலீஸ் போக அவங்க இன்னமும் கடும் கோபத்தோடு இருக்க அப்படின்னு இன்னும் பிரச்சனையாக கதை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே, இதுக்கப்புறம் தமிழும் சரஸ்வதியும் சரி